வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, வழக்கம் போல் மெரினா பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். அதனால் காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு அலாரம் வச்சு ரெடியாகி வண்டியை விட்றோம் மெரினா பீச்சுக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குது. காலையில் டிராஃபிக் இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆனால் பயங்கரமாக மட்டும் குளிருது. இங்கே பாருங்கள், ஜூடியோ, ஸ்பென்சர் பிளாசா இதை தாண்டி போயிட்டுருக்கேன். காலையில் ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. என்னன்னா, காலையில் கரெக்டாக சேப்பாக்கம் ஸ்டேடியம் பக்கத்தில் போயிட்டுருக்கப்போ போலீஸ்காரங்க மடக்கிட்டாங்க. ஆஹா, மாட்டினோம்டா, காலையிலேயே மொய் வைக்க போகிறோமே அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன். கடைசியில் பார்த்தா அவங்க மெரினா பீச்சுக்கு அலௌடு இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. ஏன் சார்னு கேட்டால், மாரத்தான் நடக்குது, அதனால் அலௌடு இல்லை, வேணால் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நடந்து வேணால் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஐயையோ, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும், அதுவும் பைக்கை நிப்பாட்டிட்டு எப்படி போகிறது, பைக்குக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்ட்டு ரிட்டன் வீட்டுக்கே போகலான்னு கிளம்பிட்டேன். அப்புறம் யோசித்தேன், ஓகே இன்றைக்கி எப்படி நான்வெஜ் எடுப்போம், அதை காசிமேடு போய் ஃபிஷ் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு மீன் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்படியே போயிட்டு இருந்தப்போ தான் கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்ரு எங்கே நம்ம 1000 லைட்லேருந்து காசிமேடுக்கு. சரி, போயிட்டு வாங்கிட்டு இன்றைக்கி செம்மையாக என்ஜாய் பண்ணுறோன்ட்டு சீக்கிரமே போகணும். ஏன்னா க்ரௌடு இருக்கும் அங்கே, ஞாயிற்றுக்கிழமை வேறு, அதனால் பயங்கர க்ரௌட் இருக்கும் காசிமேட்டில். அதை வாங்கி அங்கேயே கொடுத்து க்ளீன் பண்ணி வெளில வர்றதுக்குள்ளேயும் கஷ்டம். இதோ வந்தாச்சு காசிமேட்டுக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனுன்னு. ஆனால் காசிமேட்லேயும் மீன் பார்த்திங்கன்னா அதோட வரத்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. அதனால் ரேட்டும் பயங்கர ரேட்டு. நானே 1 கிலோ வாங்கினேன், அதுவே 250 ரூபா அந்த மீன். அது பாறை மீன், ஆனால் நல்லா இருந்தது. வாங்கிட்டு அப்படியே நம்ம மக்கள் அப்படியே பார்த்துட்டு சரின்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பார்க்கலாம் மக்களே, அடுத்த வீடியோ.